وأزواجه الطيبات الطاهرات أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم في سموم وحميم وظل من يحموم لا بارد ولا كريم إنهم كانوا قبل ذلك مترفين صدق الله العظيم. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஸலாத்தும் சாந்தியும் நமது உயிரின மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அன்னவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், இறைநேசர்கள், குறிப்பாக இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நம்மவர்கள் அனைவர்கள் மீதிலும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியத்திற்கும் மிகுந்த மேன்மைக்கும் உரித்தான பெரியோர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாக்கியம் நிறைந்த உம்மத்மார்களே, அல்லாஹு தஆலா தன்னுடைய மேலான பொருத்தத்தினை பெற்ற சாலிஹீன்களின் கூட்டத்தில் எல்லாம் கபூல் செய்தல் புரிவானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் தான் நாடியவர்களுக்கு செல்வத்தை அதிகப்படுத்தி தந்திருக்கிறான். தான் நாடிய சிலர்களுக்கு வசதி வாய்ப்புகளை குறைவாக கொடுத்திருக்கிறான். ஆக அல்லாஹ் நாடியவர்களுக்கு அதிகப்படுத்தியும் நாடியவர்களுக்கு குறைத்தும் கொடுப்பான். அது அல்லாஹு தாலாவுடைய ஏற்பாடு. யாருக்கு எப்படி கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அவர்களை பொறுத்தவரையில் அது சைரானது. எனவே நமக்கு வழங்கப்பட்ட நியாமத்துகள், வசதி வாய்ப்புகள், அதற்கேற்ப நாம் செலவு செய்து நம்முடைய வாழ்க்கை முறைகளை அமைத்துக் கொள்கின்ற போது, போதுமாக்கிக் கொள்கின்ற போது நாம் இந்த உலகத்தில் கண்ணியம் பெறுகிறோம். நாளை மறுமையிலும் அல்லாஹ்விடத்திலே நாம் கண்ணியத்தை அடைகிறோம். அதை விடுத்து ஒரு மனிதன் தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த வசதி வாய்ப்புகளை தாண்டி ஆடம்பரமான முறையில் வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி தன்னை அவன் வரம்பு மீறிய ஒரு நிலையிலே ஆக்கிக் கொள்வான் என்று சொன்னால், ஒன்று வசதி வாய்ப்புகள் இல்லாமல் ஆடம்பரத்தை விரும்புவது, அதற்காக வேண்டி கடன் காவல்களை வாங்குவது, அதற்காக வேண்டி ஒரு பெருத்த பொருளாதாரத்தை சக்திக்கு மீறி தனதாக்கிக் கொள்வது, கடன் வாங்கியோ வேறு எந்த முறையிலோ. இன்னொன்று, ஏற்கனவே வசதி வாய்ப்புகளை பெற்று அதிலே ஆடம்பரமாக வாழ வேண்டும். அல்லாஹுக்கு நன்றி செலுத்துவதை மறந்து, அல்லாஹு தாலா தான் இதை நமக்கு தந்தான் என்பதையெல்லாம் மறந்து ஆடம்பரமான ஒரு பகட்டு வாழ்க்கை, பிறர் புகழ வேண்டும், பிறர் பாராட்ட வேண்டும், பிறரோடு தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு அவ்வாறு ஆடம்பரத்தை கொண்டு நடக்கின்ற போது அது இந்த உலக வாழ்விலும் ஒரு கட்டத்தில் அது இழிவை சந்திக்க நேரிடுகிறது. மறுமையிலேயும் நஷ்டப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டு போகிறது. அல்லாஹ் பாதுகாப்பானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில் நாம் எந்த பகுதியை பார்த்தாலும் நமக்கெல்லாம் ஒவ்வொரு விஷயத்திலையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்மாதிரியாக கிடைப்பார்கள். அல்லாஹ் அருள்மறை குர்ஆனிலே சொன்னான், லகத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையிலே உங்களுக்கு முன்மாதிரி இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏழையாகவே, யா அல்லாஹ் என்னை வாழ வைத்து ஏழையாகவே மரணிக்க செய்து ஏழைகளிலேயே என்னை நீ எழுப்பு என்பதை போன்ற பிரார்த்தனையை அல்லாஹ்விடத்திலே கேட்டிருக்கிறார்கள் என்பதையெல்லாம் நாம் பல்வேறு நிலைகளிலே அறிந்திருக்கிறோம், படித்தும் கேட்டும் அறிந்திருக்கிறோம். வசதி வாய்ப்புகள் என்பது சில போது அல்லாஹ்வை மறந்த ஒரு நிலையிலே கொண்டு போய்விடும். அதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா தந்த நியாமத்துகளை அனுபவிக்க கூடாது என்பது மார்க்கத்தினுடைய நிலை அல்ல. அல்லாஹ் தான் ஒரு மனிதனுக்கு நியாமத்தை தந்திருக்கிறான், வசதி வாய்ப்புகளை தந்திருக்கிறான் என்று சொன்னால் அவனால் கொடுக்கப்பட்ட அந்த நியாமத்தை, அந்த அருளை அனுபவிக்க வேண்டும், அது அவரிலே பிரதிபலிக்க வேண்டும் என்பதையும் அல்லாஹ் விரும்புகிறான் என்பது மார்க்கம்தான். அதற்காக வரம்பு மீறி ஆடம்பரமான முறையிலே பகட்டுக்காக வேண்டி, பிறர் மெச்ச வேண்டும் என்பதற்காக வேண்டி பிறரோடு ஒப்பிட்டு அவர் அப்படி வாழ்கிறார், அதனால் நாம் இப்படி வாழ வேண்டும், அவருக்கு சமமாக நாமும் இருக்க வேண்டும் என்று தன்னை அகலக்கால் வைத்து என்று சொல்வார்களே, தன்னை வரம்பு மீறிய ஒரு நிலையிலே ஆடம்பரமாக ஆக்கிக் கொள்கின்ற போதுதான் அது இழிவை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது என்பதை வரலாறு பல்வேறு நிலைகளிலே நமக்கு உணர்த்துகிறது.
குர்ஆனிலேயும் கூட அல்லாஹு தஆலா காரூனுடைய வரலாறை சொல்கிறான். இன்ன காரூன கான மின் கௌமி மூசா, மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயத்திலே காரூன் என்கின்ற ஒரு பெரிய வசதி வாய்ப்பை பெற்ற ஒருவன் இருந்தான். குர்ஆன் சொல்கிறது, அதை நாம் கேள்விப்பட்டிருப்போம். ஒரு கட்டத்திலே வரம்பு மீறி இதுவெல்லாம் என்னுடைய சுய கல்வியினால் வந்தது, அல்லாஹ்வை மறந்த பேச்சு பேசினான், வரம்பு மீறி அடிச்சாட்டியங்கள் செய்தான். ஃபஹஸஃப்னா பிஹி வ பிதாரிஹில் அர்த், அவனையும் அவன் வாழ்ந்த வீட்டையும் நாம் பூமிக்குள்ளே புதையுண்டு போக செய்தோம் என்று அல்லாஹ் சொல்கிறார். பகட்டு வாழ்க்கை வாழ்ந்ததனால், ஒரு திமிரான ஆணவமிக்க ஒரு வாழ்க்கை வாழ்ந்த காரணத்தினால் அவன் இந்த உலகத்தில் ஒரு சொல்படி இன்று வரை இன்றைக்கும் பூமிக்குள்ளே புதையுண்டு கியாமத் வரை புதைந்து கொண்டே போய்கொண்டே இருக்கிறான் என்று கூட மார்க்கம் சொல்கிறது. அப்படிப்பட்ட வரலாறு அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். ஆக ஆடம்பரம் என்பது, பகட்டு என்பது ஒரு கட்டத்திலே ஒரு இழிந்த நிலையை தரும் என்பதற்கு குர்ஆனிலே ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாறை நமக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். முஅத்தமித் இப்னு உபாத் என்கின்ற ஒரு ஆட்சியாளர், அஹது ஹுக்காமில் உந்துலுஸ், அதாவது ஸ்பெயினை ஆட்சி செய்த ஆட்சியாளர்களிலே ஒருவர், ஆடம்பரமான மன்னர், மிகுந்த செல்வாக்கோடும். மன்னர்கள் என்று சொன்னால் எப்படி இருப்பார்கள்? செல்வாக்கும் செழிப்பும் மிக்கவர்களாக இருப்பார்கள். தன் நாடிய விதத்தில் விரும்பிய விதத்திலே செலவு செய்யக்கூடியவர்கள், விரும்பிய வாழ்க்கை வாழக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட ஒரு பகட்டுத்தனமான ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்ந்தவர் முஅத்தமித் இப்னு உபாத் என்பவர், ஸ்பெயினை ஆட்சி செய்தவர். அவருடைய மனைவி, அந்த பெண்மணி மன்னருடைய மனைவி என்று சொன்னால் நாம் சொல்லவா வேண்டும்? மாணிக்கங்கள், மரகதங்கள், வைரம், வைடூரியம் என்று எல்லா விதமான விலை மதிப்புமிக்க மிகச்சிறந்த பொருள்களோடு தங்களுடைய காலத்தை கழித்தவர். ஒரு நாள் அவருக்கு ஒரு ஆசை, மன்னருடைய மனைவி என்றாலும் கூட அவருக்கு ஒரு ஆசை இருந்தது. வரலாற்றிலே வருகிறது, அவர் சேரும் சகதியுமான ஒன்றிலே விளையாட வேண்டும் என்று, நடந்து செல்ல வேண்டும் என்று நினைக்கிறார். தன்னுடைய அடிமை பெண் சுமந்து வருவதைப் போல தோல் துருத்தி என்று சொல்வார்கள். அந்த காலத்திலே தோல் துருத்தியிலே, சஹாபாக்களுடைய காலங்களிலெல்லாம், முன்னுள்ள காலங்களிலெல்லாம் தோல் துருத்தியிலே தண்ணீரை கொண்டு செல்வார்கள். அது மாதிரி தோல் துருத்தியிலே தண்ணியை தோளிலே சுமந்து கொண்டு சேரும் சகதமான இடத்திலே நடந்து செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு ஆசை. தன்னுடைய ஆசையை கணவர் முஅத்தமித் அவர்களிடத்திலே சொல்கிறார். மன்னர் உடனே தன்னுடைய மனைவி சொல்லிவிட்டார் என்பதற்காக, ஆசித்து விட்டார் என்பதற்காக வேண்டி, எங்கே சேரையும் சகதி எங்கே போய் தேடுவது மன்னர் மாளிகையிலே? உடனே தனக்கு கீழ் உள்ளவர்கள், ஆளுகைக்கு கீழே உள்ளவர்களுக்கு, மந்திரி பிரதானிகளுக்கு அவர் உத்தரவிடுகிறார், எங்கு இருந்தாவது கஸ்தூரியை கொண்டு வாருங்கள், கற்பூரத்தை கொண்டு வாருங்கள் என்று கஸ்தூரியையும் கற்பூரத்தையும் கொண்டு வர சொல்லி அழைப்பு விடுக்கப்படுகிறது. கொண்டு வந்து பன்னீரிலே கலந்து, களிமண்ணை போட்டு பன்னீரிலே கலந்து சேரும் சகதியுமாக ஆக்கப்படுகிறது. எவ்வளவு பெரிய ஒரு ஆடம்பரமான ஒரு நிலைப்பாடு! கஸ்தூரியை கொண்டு வந்து, கற்பூரத்தை கொண்டு வந்து, ரோஜா மலர்களை கொண்டு வந்து, பன்னீரினால் அந்த களிமண்ணை குழைத்து அதற்கு மேலே ராணி நடந்து செல்கிறார். முஅத்தமிதுடைய மனைவி நடந்து செல்கிறார். பின்னால் பிள்ளைகள், 2 பெண் பிள்ளைகள், அவருக்கு பிறந்த பிள்ளைகள் பின்னால் வருகிறார்கள். பணிப்பெண் பின்னால் வருகிறாள். பணிப்பெண் எப்படி ஒரு துருத்தியை தோளிலே சுமப்பாலோ அது போன்று சுமந்து கொண்டு போக வேண்டும் என்ற ஆசை அதுபோல் நடந்து செல்கிறார். அவருடைய ஆசை நிறைவேற்றப்பட்டது. வரலாறு அப்படியே திரும்புகிறது. பின்னாளிலே ஆட்சி மாற்றம் ஏற்படுகிறது. எந்த அளவுக்கு மோசமான ஒரு நிலைக்கு அந்த முஅத்தமித் இப்னு உபாத் என்பவர் தள்ளப்பட்டார் என்று சொன்னால், சிறை கைதியாக சிறைச்சாலையிலே தள்ளப்பட்டு சிறை கைதியாகத்தான் அவர் மரணித்தார். தன்னுடைய வாழ்க்கை, அவர் ஒரு பெரிய கவிஞராகவும் இருந்தார். தன்னுடைய வாழ்க்கையிலே தான் பெற்ற அந்த அனுபவத்தை, தான் வாழ்ந்த அந்த ஆடம்பரமான வாழ்க்கையும், பின்னாளிலே அவர் இறங்கி ஆக கீழ்நிலைக்கு சென்றதையும் கவிதையாக படிக்கிறார். அது ஒரு நீண்ட கவிதை. இறுதியில் எப்படிப்பட்ட நிலைக்கு தள்ளப்பட்டார்கள் அந்த அரச குடும்பத்தினர்கள்? அந்த முஅத்தமித் அவரும் அவருடைய மனைவி, அவருடைய பிள்ளைகள் எல்லாம் எந்த நிலைக்கு ஆளானார்கள் என்று சொன்னால், இவர் சிறைச்சாலையிலே தள்ளப்பட்டு கைதியாகத்தான் மரணித்தார். இவருக்கு பிறந்த பிள்ளைகள் எல்லாம் தங்களுடைய மறைவிடங்களை மறைப்பதற்கு கூட சரியான ஆடை இல்லாமல் கந்தல் ஆடைகளால் மறைத்து வாழ்ந்து தங்களுடைய வாழ்க்கையிலே முடித்துக் கொண்டார்கள் என்பது வரலாறு. இப்படித்தான் ஆடம்பரமான முறையிலே வாழ்ந்தவர்கள். பிரெஞ்சு புரட்சியை பற்றி நாமெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். அகந்தையும் அகங்காரமும் ஆணவம் கொண்டவர்கள், ஆடம்பரத்தை கொண்டவர்களுடைய கடைசி நிலை என்ன ஆனது என்பதற்கு பிரெஞ்சு புரட்சி ஒரு வரலாறு. 14ஆம் லூயி என்கின்ற மன்னர், மேரி அண்டாயினட் கேள்விப்பட்டிருக்கிறோமெல்லாம். பிரெஞ்சு புரட்சி நடைபெற்றது. நாட்டிலே மிகப்பெரிய வேலையில்லாத திண்டாட்டம், கொடுமை, பசியினுடைய கொடுமை,
உண்ணுவதற்கு உணவு இல்லாமல், உடுத்துவதற்கு ஆடை இல்லாமல், உண்ணுவதற்கு உணவு இல்லாமல் மக்கள் எல்லாம் கஷ்டப்பட்டு மன்னர் மாளிகைக்கு முன்னால் வந்து நின்றார்கள். வரலாறு சொல்கிறது. பிரெட் மார்ச் என்று சொல்வார்கள், ரொட்டிக்காக அணிவகுப்பு. உணவு இல்லாமல் ரொட்டிக்காக வேண்டி மன்னர் மாளிகைக்கு முன்னால் போய் நின்றார்கள் மேரி அண்டாயினட். அப்படியே தன்னுடைய மன்னர் மாளிகைக்கு முன்னால் அந்த பால்கனியில் வந்து நின்று பார்க்கிறார் என்ன நடக்கிறது என்று. அங்கே என்ன சத்தம் என்று கேட்கிறார். மேரி அண்டாயினட், ரொட்டிக்காக வேண்டி மக்கள் காத்து நிற்கிறார்கள். பசியின் கொடுமையினால், உண்ணுவதற்கு உணவு இல்லாமல் பசியின் கொடுமையினால் வந்து மக்கள் அணிவகுத்து நிற்கிறார்கள் என்று பதில் மக்கள் தரப்பிலிருந்து சொல்லப்படுகிறது. ரொட்டி இல்லாவிட்டால் என்ன, கேக்கை சாப்பிட சொல்லுங்கள் என்று திமிராக பதில் சொன்னார் மேரி அண்டாயினட். இவருடைய அந்த மாளிகையினுடைய முகப்புக்கு முன்னால் வந்து நின்று மக்களை எல்லாம் ஏளனமாக நினைத்துக் கொண்டு இறுதியில் என்ன ஆடுது என்று சொன்னால் மக்கள் புரட்சி வெடித்து அந்த மேரி அண்டாயினட்டும் அவருடைய கணவர் மன்னரும் மக்களால் நரபலி கொடுக்கப்பட்டார்கள், மக்களால் அடித்து கொல்லப்பட்டார்கள் என்பது வரலாறு. ஆக ஆடம்பரமும் பகட்டும் என்பது இறுதியில் அதனுடைய நிலை இப்படித்தான் இருக்கும் என்பதற்கு பல்வேறு வரலாறு நமக்கு சான்று பகிர்ந்து. அதனால் தான் சஹாபாக்களை பொறுத்தவரையிலே, நல்லோர்கள் முன்னோர்களை பொறுத்தவரையிலே மிக மிக கவனமாக இருப்பார்கள். பொருளாதாரம் வந்துவிட்டாலும் சரி, அது பொருளாதாரம் இல்லாத நிலையிலும் சரி, மிகுந்த கவனத்தோடும் மிகுந்த அச்சத்தோடும் வாழ்ந்தவர்கள். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய காலத்தில் அப்துல்லாஹ் இப்னு ஹுமைத் என்கின்ற ஒரு நபர் சொல்கிறார், என்னுடைய பாட்டனார் ஒரு நாள் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை கடந்து செல்கிறார். கடந்து செல்கின்ற போது என்னுடைய பாட்டனாரை உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை அழைத்து கேட்டார்கள், நீ அணிந்திருக்கிறாய சட்டை அது எவ்வளவு ரூபாய் என்று. சித்தின திர்ஹம், 60 திர்ஹம் என்று சொன்னார் என்னுடைய பாட்டனார் அப்துல்லாஹ் இப்னு ஹுமைத் என்பவர்கள் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார். அப்படியானால் நீ வாங்குகின்ற ஊதியம் எவ்வளவு, உன்னுடைய சம்பாத்தியம் எவ்வளவு என்று கேட்கிறார்கள். நான் 100 திர்ஹங்கள், 100 ரூபாய் சம்பாதிக்கிறேன். 100 ரூபாய் நீ வருமானத்தை கொண்ட நீ 60 திர்ஹத்திற்கு நீ சட்டை போடுகிறாயா என்று சாட்டை எடுத்து அடித்து திருத்தினார்கள் என்பதை நான் வரலாற்றிலே பார்க்கிறோம். சஹாபாக்களிலே விலையுயர்ந்த ஆடைகள் அணிந்தவர்கள் இருக்கிறார்கள், விலையுயர்ந்த ஆடை அணிந்தவர்கள் இருக்கிறார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா போன்றவர்கள் எல்லாம் 1000 திர்ஹத்திற்கு சட்டை அணிந்தவர்கள் இருக்கிறார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் 500 அல்லது 600 திர்ஹத்திற்கு ஆடை அணிந்திருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் எல்லாம் தங்களுடைய வசதி வாய்ப்பை அல்லாஹ் கொடுத்திருந்தான், அணிந்தார்கள் மாத்திரமல்ல, தங்களை விட பிறரை தேர்ந்தெடுத்தார்கள். தங்களால் இயன்ற அளவுக்கு பிறருக்கு உதவி செய்தார்கள், தங்களை விட பிறருக்கே முன்னுரிமை தந்தார்கள். மார்க்கம் அனுபவிப்பதை குறை சொல்லவில்லை, ஆடம்பரத்தையும் பகட்டையும் கண்டிக்கிறது. கணித்துக்குரியவர்களே, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய காலத்தில் யமன் தேசத்திற்கு ஒரு படைப்பட்டாளத்தை அனுப்புகிறார்கள். யமன் தேசத்திற்கு ஒரு படை அனுப்பப்படுகிறது போருக்காக வேண்டும். போகின்ற போது யமன் தேசத்தை சென்றடைந்த அந்த படை ஒரு வீதியிலே நடந்து செல்கிறது. ஏதோ ஒரு திருமண வைபவம், ஒரு திருமண நிகழ்ச்சி நடைபெறுகிறது. மிக ஆடம்பரமான திருமணம், கால்நடைகள் என்ன, பக்கவாத்தியங்கள் என்ன, எவ்வளவு மிக விமர்சையாக நடைபெறக்கூடிய ஒரு ஆடம்பரமான திருமணம். அந்த திருமணத்திலே ஒரு பாடகி பாட்டு பாடிக்கொண்டிருக்கிறார். தங்களிடத்திலே உள்ள அலங்காரத்தையும் பகட்டையும் வசதி வாய்ப்புகளையும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வனப்பையும் சொல்லி கவிதை பாடுகிறார். பாடுகின்ற போது சாமானிய மக்களை பார்த்து சொல்கிறார், எங்களை பார்த்து நீங்கள் போராமைப்பட்டு மடிந்து போங்கள், நாங்கள் காலமெல்லாம் இப்படித்தான் இருப்போம், எங்களுடைய இந்த நிலைப்பாடு என்பது அதை அழிந்துவிட்டு போகாது, இது எங்களுக்கு நிரந்தரமான வாழ்க்கை என்பதை போல அந்த பெண்மணி பாட்டு படித்தார். இது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவருடைய காலத்தில் நடைபெற்றது. அதற்கு பின்னால் முஆவியா ரலியல்லாஹு தஆலா அவருடைய காலம், ஏறத்தாழ ஒரு 50 ஆண்டு காலம் கழித்து அதே மாதிரி ஒரு படையை அந்த யமன் தேசத்திற்கு அதே வீதிக்கு அனுப்பப்படுகிறது. அதே வீதியிலே கடந்து செல்கிறார்கள் இஸ்லாமிய படையை சார்ந்தவர்கள். அந்த முந்திய படையிலே இருந்த நபர்களும் அதிலே இருந்தார்கள். இப்பொழுது 50 ஆண்டுகளுக்கு பின்னால் யமன் தேசத்தில் எந்த வீதியில், எந்த கிராமத்தில், எந்த இடத்தில் அந்த ஆடம்பரமான கல்யாணம், அந்த சுப நிகழ்ச்சி நடைபெற்றதோ, அந்த பாடகி பாடிக்கொண்டு இருந்தாலோ, அந்த வழியாக நடந்து செல்கின்ற போது அதற்கான எந்த தடமும் இல்லாமல் அப்படியே அழிந்துவிட்டு போயிருந்தது. அதை பார்த்து அங்கே ஒரு கண் தெரியாத ஒரு வயது முதிர்ந்த மூதாட்டி ஒன்று அமர்ந்திருந்தார். அந்த மூதாட்டியை அழைத்து, இப்படி ஒரு காலத்தில்
ஒரு 50 ஆண்டு காலத்துக்கு முன்னால் நான் இந்த வழியாக வருகின்ற போது ஒரு ஆடம்பரமான ஒரு திருமணம் நடைபெற்றது. ஒரு பாடகி ஒன்று பாட்டு பாடிக்கொண்டிருந்தால் ஒரு திருமண நிகழ்ச்சி. அது கால்நடைகள் என்ன, அது என்ன, இது என்ன, அவ்வளோ பசுமையும் ஒரு பெரிய பகட்டும் ஒரு ஆடம்பரமும் அதிலே ஒரு கம்பீரமும் இருந்தது. இப்பொழுது ஒன்றுமில்லையே என்ற போது அந்த பெண்மணி சொன்னார், ஹலக்கு ஜமீஹா, ஒட்டுமொத்தமாக எல்லோரும் அழிந்துபட்டு போய்விட்டார்கள். அந்த புது பெண்ணாக இருந்தாலே அவள் யாரும் அல்ல, என்னுடைய சகோதரி தான். அன்றைய நாளில் மனக்கோலத்தில் இருந்த அந்த மணப்பெண் என்னுடைய சகோதரி தான். அவளெல்லாம் இறந்து போய்விட்டாள். கண் தெரியாமல் இருக்கிறேனே நான் தான் அன்றைய தினத்திலே பாட்டு பாடிய அந்த பெண்மணி நான் தான் என்று சொன்னார். இதுதான் உலக வாழ்க்கை. இப்படித்தான் அல்லாஹ் தாலா வைத்திருக்கிறான். அதனால் தான் அல்லாஹ் தாலா அருள்மறை குர்ஆனில் ஆடம்பரமான பகட்டு வாழ்க்கை, ஆடம்பர வாழ்க்கை, ரப்பை மறந்து நன்றி மறந்த வாழ்க்கை, அல்லாஹ்வுக்கு சுக்ர் செய்யாமல் நன்றி மறந்த வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு நிலைப்பாடு, நரகத்திலே அவர்களுடைய நிலையை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். ஃபீ சமூமி வ ஹமீம் வظில்லின் யஹ்மூம் லா பாரிதின் வலா கரீம் இன்னஹும் கானூ கப்ல ذلك முத்ரஃபீன். அதாவது கொதிக்கும் நீர், சுடு நீரிலே கொடிய அனல் காற்று, கொதிக்கும் நீரிலே அவர்கள் இருப்பார்கள். இருள் படர்ந்த கடுமையான ஒரு நிழல். அந்த நிழல் எப்படிப்பட்ட நிழல்? நரகத்திலே நிழல் இருக்கும், ஆனால் லா பாரிதி வலா கரீம், எந்த குளிர்ச்சியும் அந்த நிழலே இருக்காது. வலா கரீம், எந்த ஒரு நலனும் இருக்காது அதிலே. சொர்க்கத்தில் எப்படி நிழல் இருக்கிறதோ, நிழல் என்று சொன்னால் சுகபோகமும் குளிர்ச்சியும் ஒரு நலனும் அதில் இருக்கும் அல்லவா, நரகத்திலேயும் நிழல் உண்டு. ஆனால் லா பாரிதி வலா கரீம், அதில் எந்த குளிர்ச்சியும் இருக்காது, எந்த ஒரு நலனும் இருக்காது, எந்த ஒரு சங்கையும் இருக்காது. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அது ஒரு மலட்டுத்தன்மை உடைய ஒரு நிழல் தான். அந்த நிழலை வைத்து மனிதன் அதிலே சுகம் பெற முடியாது. இதுவெல்லாம் ஏன் இந்த தண்டனை ஏன் அவர்களுக்கு நரகத்திலே கொடுக்கப்படுகிறது சொன்னால், இன்னஹும் கானூ கப்ல ذلك முத்ரஃபீன், இந்த உலக வாழ்க்கையில் அவர்கள் பகட்டையும் ஆடம்பரத்தையும் கொண்டு வாழ்ந்தவர்கள், சுகபோகமான முறையில் ரப்பை மறந்து வாழ்ந்தவர்கள். அதனால் அவர்களுக்கு இங்கே இவ்வாறு கொடுக்கப்படுகிறது. உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், இரண்டாம் உமர் என்று போற்றப்படக்கூடிய உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பின்னால் மிகப்பெரிய நீதமான ஒரு ஆட்சி தந்தவர்கள். அவர்களுடைய மகனார் 1000 திர்ஹத்திற்கு ஒரு மோதிரத்தை வாங்கி போட்டுக் கொண்டார். 1000 திர்ஹத்திற்கு தன்னுடைய மகனுக்கு கடிதம் எழுதினார்கள் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள். நீ 1000 திர்ஹத்திற்கு மோதிரம் வாங்கி போட்டுக் கொண்டதாக நான் அறிந்தேன். அதை உடனே கலட்டி 2 திர்ஹத்துக்கு நீ வாங்கி போட்டுக்கொள். விலை உயர்ந்த ஒரு கல்லை கொண்ட ஒரு மோதிரம் அது. 1000 திர்ஹத்துக்கு வாங்கி அந்த மோதிரத்தை, அந்த தகுதி நமக்கு இல்லை. ஜனாதிபதியினுடைய மகனார், அவருக்கு ஜனாதிபதி அவர்கள் கடிதம் எழுதுகிறார்கள், அதற்கான தகுதி நமக்கு இல்லை. அதனால் உடனே அதை கலச்சி விற்று 1000 நபர்களுடைய பசியை நீ அணைப்பாயாக, அதை வச்சு 1000 பேருக்கு சாப்பாடு கொடு. நீ 2 திர்ஹத்திற்கு ஒரு இரும்பாலான மோதிரத்தை வாங்கி போட்டுக்கொள், அதிலே நீ பதித்து விடு. ரஹிமல்லாஹு இம்ரான் மன் அரஃப கத்ர நஃப்ஸி, யார் எந்த ஒரு மனிதன் தன்னுடைய தகுதியை விளங்கினானோ, தன்னுடைய தகுதியை விளங்கி நடந்து கொண்ட மனிதனுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்யட்டுமாக என்று அதிலே பதித்து நீ மோதிரத்தை அணிந்து கொள் என்று சொன்னார்கள். அல்லாஹ் ரஹ்மத் செய்யட்டும், உன்னுடைய மோதிரத்தில் என்ன பதிக்க வேண்டும்? ரஹிமல்லாஹு இம்ரான் மன் அரஃப கத்ர நஃப்ஸிஹி, தன்னுடைய நஃப்ஸை, அதாவது தன்னுடைய கண்ணியத்தையும் தன்னுடைய தகுதியையும் விளங்கிய ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்யட்டுமாக என்று உன்னுடைய மோதிரத்திலே நீ பதித்துக்கொள் என்று தன்னுடைய மகனுக்கு உமர் இப்னு அப்துல் அசீஸ் ஜனாதிபதி அவர்கள் கடிதம் எழுதினார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரியவர்களே, ஆக ஒரு மனிதன் தன்னுடைய தகுதிக்கு ஏற்ப நாம் செலவு செய்து கொள்ள வேண்டும். அகலக்கால் வைக்கக்கூடாது, ஆடம்பரம் கூடாது என்பதை மார்க்கம் நமக்கு அறிவுறுத்துகிறது. யாருக்கு அல்லாஹ் என்ன வசதியை கொடுத்திருக்கிறானோ அதற்குள் செலவு செய்து பழகிக்கொள்ள வேண்டும். யார் யாருக்கு என்னென்ன தகுதி கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதற்கு ஏற்ப அவர்கள் செலவு செய்து தங்களுடைய வாழ்க்கையை ஆக்கிக் கொள்ளட்டும். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். கண்ணியத்துக்குரிய சிறந்த மூமின் என்பவர் யார் என்று சொன்னால், போதும் தனக்கு கொடுக்கப்பட்டதை வைத்து போதுமாக்கிக் கொள்வார். ஒரு நாள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் எல்லாம் அமர்ந்திருக்கக்கூடிய மஸ்ஜித் நபவியிலே நுழைகிறார்கள். திடீரென்று கேட்டார்கள், ஏற்கனவே சொன்ன செய்தி தான். திடீரென்று சஹாபாக்களை பார்த்து கேட்டார்கள், ஹல்லன்து முஃமினூன், நீங்கள் எல்லாம் மூமின்கள் தானா என்று. சஹாபாக்களுக்கு அப்படி ஒரு அதிர்ச்சி ஆகிவிட்டது. திடீரென்று சஹாபாக்களை பார்த்து, பெரிய பெரிய சஹாபாக்கள் எல்லாம் இருக்கிறார்கள். இவர்கள் ஹத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், பெரும் பெரும் சஹாபாக்கள் எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு மஜ்லிஸ். அந்த மஜ்லிஸில் நுழைந்தவுடன் ஹல்லன்து முஃமினூன், நீங்கள் எல்லாம் மூமின்கள் தானா என்று கேட்டார்கள். அப்படி எல்லோரும் கொஞ்சம் அதிர்ச்சி ஆகிவிட்டார்கள். எல்லோருக்கும் ஒரு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் இவ்வாறு கேட்டார்கள்?
இதற்கான காரணம் என்ன? சஹாபாக்கள் ஒரு விதமான ஒரு மிரட்சி, நாம் ஏதாவது தவறு செய்து விட்டோமோ, நம்மிடத்தில் ஏதாவது குறைபாடு இருக்கிறதோ என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யதார்த்தத்திற்கு மாறாக ஒரு கேள்வியை கேட்டுவிட்டால் அவருடைய உள்ளத்திலே ஆழமாக பதிய வேண்டும், ஒரு விஷயத்தை பதிவிக்க வேண்டும் என்று சொன்னால் கேள்வி கேட்டு அவர்கள் பதில் சொல்வார்கள். அவர் சொல்லக்கூடிய செய்தி கேள்வியினுடைய துணியில், கேள்வி பதிலுடைய துணியில் இருக்கும். அது அந்த அடிப்படையில் ஸல்லல்லாஹு கேட்டார்கள், நீங்கள் எல்லாம் முஃமின்கள் தானா என்று. அங்கே அப்படியே அமைதி நிலவியது. பதில் சொல்வதற்கு தயக்கம், யார் சொல்வது, அமைதி நிலவுகிறது. ஆனாலும் அந்த மௌனம் ஆரோக்கியமான மௌனம் அல்ல. அந்த மௌனத்தை கலைத்து ஒரு பதில் சொல்ல வேண்டும். உமர் ஹத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு எழுந்திருத்தார்கள், யார சொல்லலாம், நாங்கள் எல்லாம் முஃமின்கள் தான், நாங்கள் எல்லாம் முஃமின்கள் தான் யார சொல்லலாம் என்று. அப்படியானால் ஸல்லல்லாஹு அலைஹி கேட்டார்கள், உமா அலாமத்து ஈமானிக்கும், உங்களுடைய ஈமானுடைய அடையாளம் என்ன? முஃமின் என்று சொல்கிறீர்கள், நீங்கள் முஃமின்கள் தான் என்பதற்கான அடையாளம் உங்களிடத்திலே என்ன இருக்கிறது? ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு முன்னால் பேசுவதற்கு எல்லோரும் தயங்கிய நேரத்தில் செய்தனா உமர் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு எழுந்திருந்து பதில் சொன்னார்கள். சொல்லி ஸல்லல்லாஹு கேட்கிறார்கள், உங்களிடத்தில் ஈமான் இருக்கிறது, முஃமின்கள் தான், ஈமான்தாரிகள் தான் சொன்னால் அதனுடைய அடையாளம் என்ன? உமா அலாமத்து ஈமானி. உடனே உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ் நஸ்பீரு அலல் பலா, சோதனை வருகின்ற போது நாங்கள் பொறுமை காக்கிறோம். அல்லாஹ் ஏதாவது சோதனை தந்தார் என்று சொன்னால் சோதனையிலே நாங்கள் பொறுமை காக்கிறோம் அல்லவா. வனஷ்குரு அலர் ரஹா, அல்லாஹ் தஆலா வாழ்க்கையிலே வசதி வாய்ப்புகளையும் செழுமையும் தருகின்ற போது அல்லாஹ்வுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அல்லவா. வனரல்லாபில் அல்லாஹ் விதித்ததை நாங்கள் பொருந்தி கொள்கிறோம் இல்லையா. 3 பதில் சொன்னார்கள். சோதனைகளை நாங்கள் பொறுத்துக் கொள்கிறோம், அல்லாஹ் செழுமையை தருகின்ற போது, வசதி வாய்ப்புகளை தருகின்ற போது அதுக்கு நாங்கள் ஷுக்ர் செய்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். அல்லாஹ் விதித்ததை நாங்கள் பொருந்தி கொள்கிறோம். அல்லாஹ் குறைய தந்தாலும் சரி, கூட தந்தாலும் சரி, அல்லாஹ் எதை எங்களுக்கு விதித்திருக்கிறானோ அதை நாங்கள் பொருந்து கொள்கிறோம். வனஸ்பிரு அலல் பலா வனஷ்குரு அலர் ரஹா வனரல்லாஹ் பில் கலா சொல்லிவிட்டு அமைதி காத்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப இதை அங்கீகரிக்க வேண்டுமே. முஃமின்கள் தானா என்று கேட்டார்கள். ஆமாம் முஃமின்கள் தான். என்ன அடையாளம்? 3 விதமான பதில் சொன்னார்கள். இதுவெல்லாம் எங்களுடைய அடையாளம், இதையெல்லாம் நாங்கள் பின்பற்றுகிறோம் சொல்லிவிட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கீகாரம் என்ன? இதை ஆமோதிக்கிறார்கள். இந்த அடையாளங்கள் எல்லாம் இருந்தால் முஃமின்கள் தான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கீகரிக்கிறார்களா? மௌனம் நிலவுகிறது. பலா வரப்பில் கஅபா வான்தும் முஃமினூன ஹக்கா, கஅபாவுடைய ரப்பின் மீது சத்தியம் என்று சொல்கிறேன், வான்தும் முஃமினூன ஹக்கா, நீங்கள் எல்லாம் சத்தியமாக உண்மையாக முஃமின்கள் தான் என்று அங்கீகரித்தார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, எவ்வளவு பெரிய ஒரு அற்புதமான ஒரு கேள்வி, எவ்வளவு அற்புதமான பதில். ஒரு முஃமின் என்பவர் ஆடம்பரத்தை கொண்டு நடக்கக்கூடாது. வாழ்க்கையிலே வசதிகள் வருகின்ற போது அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த நாம் கடமைப்பட்டிருக்கிறோம், நன்றி செலுத்த வேண்டும். சோதனைகள் வருகின்ற போது ஏதோ அல்லாஹ் நம்மை சோதிக்கிறான், இதில் ஏதாவது செயல் இருக்கும் என்று பொறுமை காக்க வேண்டும். அதே போல் அல்லாஹ் தந்தது எது நமக்கு அல்லாஹ் தந்தானோ அது நமக்கு ஹைரானது, அது நமக்கு போதுமானது என்று அதை கொண்டு நாம் பொருந்திக் கொள்ள வேண்டும். அதை விட்டு அகலக்கால் அவர் அப்படி வாழ்கிறார், இவர் இப்படி வாழ்கிறார் என்பது ஒப்பீடு செய்து நுகர்வு கலாச்சாரத்திற்கு நாம் சென்று விட்டோம் என்று சொன்னால், அவரை போன்று நாம் வாழ வேண்டும், அவரை போன்ற வாழ வேண்டும் என்று சொன்னால் ஒரு காலம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய உள்ளமே வராது. நவதுபில்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும்.